ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 253. இங்கு மதுரை கள்ளல் அழகர் கோவிலின் சாசனங்கள், அதாவது எழுத்து வடிவில் உள்ள கல்வெட்டு பற்றி காண்போம். இந்த கோவிலில் உள்ள சாசனங்கள் தமிழ், தெலுங்கு, கிரந்தம், பிராமி, வட்டெழுத்து முதலிய பல எழுத்துக்களில் எழுதப்பட்டவை. ஆனால் அவற்றுள் தமிழில் எழுதப்பட்டவை அதிகம். அரசாங்கத்தின் சாசன ஆராய்ச்சி இலாக்கா இவற்றுள் 120 சாசனங்களின் பிரதிகள் எடுத்து வைத்து இருக்கின்றது. இவை பல வம்சத்து அரசர்கள் காலத்தவை. பாண்டியர்கள், சோழர்கள், ஹொய்சலர், விஜயநகர அரசர்கள், வாணர், நாயக்கர் முதலிய பலரது காலத்து சாசனங்கள் இங்கே காணப்படுகின்றன. இவற்றுள் பிராமி எழுத்துக்களில் எழுதப்பட்டவை கிறிஸ்துவ சகாப்தத்திற்கு முந்தியவை. கிமு 3ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த அசோகர் காலத்தில் பிராமி எழுத்துக்கள் உபயோகத்தில் இருக்கின்றன. ஆகவே இங்குள்ள பிராமி சாசனம் ஏறக்குறைய அந்த காலத்தைச் சேர்ந்ததாக இருக்க வேண்டும். பஞ்ச பாண்டவர் படுக்கை என்று சொல்லப்படும் ஒரு குகையில் பாறையின் மீது எழுதப்பட்ட இந்த சாசனத்தில் தமிழ் சொற்கள் பிராமி எழுத்துக்களால் எழுதப்பட்டு உள்ளன. இது வரையில் கண்டுபிடிக்கப்பட்ட மிக பழைய சாசனங்களில் இது ஒன்று. இதில் இந்த குகையை அமைப்பித்த ஜைன முனிவர்களின் பெயரும் அதில் வாழ்ந்தவர்களின் பெயரும் எழுதப்பட்டு இருக்கின்றன. அழகர் மலையின் அருகில் உள்ள யானை மலை, கழுகு மலை, அரட்டாப்பட்டி முதலிய இடங்களிலும் கிமு 3ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த பிராமி, பாலி, வட்டெழுத்து முதலிய லிபிகளில் எழுதப்பட்ட கல்வெட்டுக்கள் பல இருக்கின்றன. இவற்றில் அந்த காலத்தில் வாழ்ந்த ஜைனர்கள் பற்றிய செய்திகள் உள்ளன. அழகர் மலையை பற்றிய குறிப்புகள் தமிழ்நாட்டில் காஞ்சிபுரம், உடுமலைப்பேட்டை, தாடிக்கொம்பு, காட்டழகர் முதலிய இடங்களில் உள்ள கல்வெட்டுக்களிலும் காணப்படுகின்றன. இந்த சாசனங்களினால் இந்த கோவிலுக்கு அளவு இல்லாத சொத்தும் பொருள்களும் இருந்தன என தெரிகிறது. வைகை நதிக்கு வடக்கிலும் இதற்கு சொந்தமான பல சதுர மைல் விஸ்தீரணம் உள்ள நிலம் இருந்தது. 45 சதுர மைல் பரப்புள்ள அழகர் மலை முழுவதும் இதற்கு சொந்தமாக இருந்தது. கணக்கற்ற கிராமங்களும் நிலங்களும் இருந்தன. பல மடங்களும் இக்கோவிலை அடுத்து உண்டாயின. அவை இராமாயண, மகாபாரதம், புராணங்கள், பிரபந்தங்கள் முதலியவற்றை படிப்பதற்கும் சொல்லித் தருவதற்கும் கட்டப்பட்டு பல மானியங்களால் பரிபாலிக்கப்பட்டு வந்தன. இப்படி இங்கு உண்டான மடங்களில் மிக முக்கியமானது ராமானுஜர் மடம். இதை ஸ்தாபித்தது ஸ்ரீ ராமானுஜரே. இது ஸ்ரீ ராமானுஜ பீடமாக இருந்தது. ஒரு ஜீயர் இந்த மடத்திற்கு எப்பொழுதும் தலைவராக இருந்து இருக்கிறார். ஸ்ரீ ராமானுஜருக்கு பின்பு இந்த பீடத்தை அலங்கரித்த பிரசித்தி பெற்ற ஜீயர் மணவாள மா முனிகள். ராமானுஜ கூடம் என்றும் ஒன்று தனியாக இருந்தது. அதில் அழகர் ஆராதனைக்காகவும் ஜனங்களுக்கு போஜன வசதிக்காகவும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டு இருந்தன. இவை இல்லாமல் குலசேகரன் மடம், திருநாடுடையான் மடம், வானத்தாரையன் மடம் முதலிய வேறு சில மடங்களும் இருந்ததாக சாசனங்கள் மூலம் தெரிகின்றது. இன்னும் பல உற்சவங்களுக்காகவும் அபிஷேகம், ஆராதனை முதலியவர்களுக்காகவும் நிபந்தங்கள் ஏற்படுத்தப்பட்டு இருந்தும் சாசனங்களால் தெரிகிறது. முற்காலத்தில் இப்படி சித்திரை திருநாள், வைகாசி திருநாள், ஆனி விசாகம், ஆனி அனுசம், ஆடி பிரமோற்சவம், ஐப்பசி தலை அருவி உற்சவம், கார்த்திகை கைசிகம், மார்கழி திருநாள், திரு அர்ச்சன உற்சவம், திரு ஆழி திருநாள் முதலிய உற்சவங்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டு இருந்தது. பிற்காலத்திலும் இப்படி பல கைங்கரியங்களுக்காக நிபந்தனைகளை ஏற்படுத்தி சாசனங்களில் எழுதியிருப்பதை இன்றும் நாம் ஸ்ரீ அழகர் கோவிலில் பார்க்கலாம். இத்துடன் அழகர் மலையில் உள்ள மற்ற தெய்வங்கள் பற்றியும் காண்போம். ஸ்ரீ அழகர் மலையில் ஸ்ரீ கள்ளழகர் என்ற
சுந்தரராஜ பெருமாளுக்குத்தான் அதிக முக்கியத்துவம் இருக்கின்றது. வைதிக மதத்தைச் சேராத பௌத்தர்களும் ஜைனர்கள் கூட இங்கு ஸ்ரீ அழகரே முக்கியமான தெய்வம் என ஒத்துக்கொண்டதாக திருமங்கையாழ்வார் தம் பாசுரத்தில் பாடியிருக்கின்றார். ஒவ்வொரு கோவிலிலும் கற்ப கிரகத்தில் உள்ள முக்கியமான தெய்வத்தை சுற்றியுள்ள பிரகாரங்களில் பரிவார தேவதைகளும் இருக்க வேண்டும் என்பது ஆகம விதி. அதன்படியே இங்கும் ஸ்ரீ அழகரை சுற்றி பிரகாரங்களில் பல பரிவார தெய்வங்கள் இருக்கின்றன. இன்றும் அப்படி சில தெய்வங்கள் அங்கு இருக்கின்றன. மேற்கூறிய தெய்வங்கள் அப்படி ஏற்பட்டவையாக இருக்க வேண்டும். கோவிலுக்கு 7 பிரகாரங்கள் இருப்பதுதான் பெருமை. அப்படிப்பட்ட கோவிலையே உத்தமமான கோவில் என சொல்லுவார்கள். 7க்கு குறைந்த பிரகாரங்கள் இருந்தால் அந்த கோவில்கள் உத்தம மத்திம என்றும் உத்தம அதம என்றும் சொல்வார்கள். இந்த அழகர் கோவிலில் 7வது பிரகாரத்திற்கு உரிய ஆதித்யர், சேத்திரபாலர் ஆகியவர்கள் இருப்பதினால் இதில் முன்பு 7 பிரகாரங்கள் இருந்தன என அறியலாம். அப்படியே மற்ற 6 பிரகாரங்களுக்கும் உரிய பல பரிவார தெய்வங்களும் இப்பொழுது இக்கோவிலில் இருக்கின்றன. ஆனால் அவற்றில் சில தெய்வங்கள் சேதம் அடைந்தும் மற்றும் சில இடம் மாறியும் இருக்கின்றன. இவை பிற்காலத்தில் ஏற்பட்ட சண்டைகள் குழப்பங்கள் காரணமாக உண்டானவை என்பதில் சந்தேகம் கிடையாது. இன்றும் ஸ்ரீ அழகர் கோவிலில் உள்ள முக்கியமான பரிவார தெய்வங்கள் சேத்திர பாலகர்கள், ஆழ்வார்கள், சுதர்சனம், யோக நரசிம்மர், ஆண்டாள், சரஸ்வதி, தசா அவதாரங்கள், ஸ்ரீராமன், கிருஷ்ணன், மணவாள மாமுனி உடையவர் போன்ற பல பரிவாரங்கள் இங்கு உள்ளன. இங்கு முற்காலத்தில் இருந்து பிறகு அழிந்து போன கோவில்களில் முக்கியமானவை உள்ளன. சுதர்சனருடைய மூல விக்கிரக சிலை மட்டும் பழைய இடத்தில் இருந்து எடுத்து இப்போதுள்ள இடத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. மற்றவை மறைந்துவிட்டன. இங்கு முக்கியமான சன்னதிகளை பற்றி கவனிப்போம். இந்த மலையில் உள்ள மூலவர் பெயர் ஸ்ரீ பரம சுவாமி என்பது. இவரது சேவை கம்பீரமாகவும் கவர்ச்சியாகவும் இருக்கின்றது. ஸ்ரீ பரம சுவாமி பஞ்ச ஆயுதங்களோடு இங்கு காட்சியளிக்கின்றார். ஸ்ரீதேவியும் பூதேவியும் இருபுறமும் நிற்க இவர் நின்ற கோலத்துடன் திவ்ய அலங்கார சேவை சாதித்த வண்ணம் இருக்கின்றார். மற்ற விஷ்ணு ஸ்தலங்களில் இருப்பது போல அல்லாமல் இங்கு மூர்த்தியின் கையில் உள்ள சக்கரமானது பிரயோக தோரணையில் இருக்கின்றது. இவரது உற்சவ மூர்த்திக்குத்தான் அழகர் என்றும் சுந்தரராஜர் என்றும் திருநாமங்கள் ஏற்பட்டு இருக்கின்றன. இந்த பெயருக்கு ஏற்ப இவரது திவ்ய சௌந்தரியம் ஈடும் எடுப்பும் இல்லாததாக விளங்குகிறது. இந்தியா முழுவதிலும் இதை போன்ற அழகான உற்சவ மூர்த்தி இல்லை என சொல்லப்படுகின்றது. இந்த மூர்த்திக்கு நூபுர கங்கை நீராலேயே திருமஞ்சனம் செய்ய வேண்டும். வேறு நீரால் அபிஷேகம் செய்தால் கருப்பாக மாறி விடுகின்றார். அபரஞ்சி என்னும் உயர்ந்த தங்கத்தினால் செய்யப்பட்ட வேறு விக்கிரகம் ஒன்று உள்ளது. இதைத் தவிர இந்தியாவில் 2வதாக திருவனந்தபுரத்தில் உள்ள உற்சவ மூர்த்தியும் இப்படியே அபரஞ்சியினால் செய்யப்பட்டது. இந்த 2 இடங்களைத் தவிர வேறு எங்கும் அபரஞ்சியினால் செய்யப்பட்ட மூர்த்திகள் கிடையாது. அழகர் கோவிலில் உள்ள இந்த உற்சவ மூர்த்திக்குத்தான் சோலைமலை கரசர் என பெயர் திவ்ய பிரபந்தங்களில் சொல்லப்படுகின்றது. சம்ஸ்கிருத புராணங்களில் இந்த மூர்த்தி விருஷ பாத்ரீசர் என்றும் விருஷ பாத்ரிநாதர் என்றும் அழைக்கப்படுகின்றார். இந்த உற்சவை தவிர இந்த கோவிலில் ஸ்ரீ சுந்தரபாகு, ஸ்ரீனிவாசர், நித்யோத்சவர் என்ற வேறு உற்சவங்களும் உண்டு. அவை வெள்ளியினால் செய்யப்பட்டவை. இவற்றின் கையில் உள்ள சக்கரங்களும் பிரயோக பாவனையில் இருக்கின்றன. இந்த கோவிலில் உள்ள சேத்திர பாலகரை பற்றி ஒரு கதை வழங்குகிறது. கோவிலில் அர்த்தஜாம பூஜை முடிந்ததும் கோவில் கதவை பூட்டி சாவியை சேத்திர பாலகர் சன்னதியில் வைத்துவிட்டு போவது வழக்கம். மறுபடியும் அதை மறுநாள் காலையில்தான் எடுத்து கோவிலை திறக்க வேண்டும். ஒரு தடவை கோவில் பட்டர் தன் சிறு குழந்தை ஒன்று கோவிலில் இருப்பதை மறந்துவிட்டு அதை பூட்டி சாவியை சேத்திரபாலகர் முன்னால் வைத்து போய்விட்டார். பிறகு அவருக்கு தன் குழந்தையின் ஞாபகம் வரவே ஓடோடி வந்து அந்த சாவியை எடுத்தார்.
உடனே சேத்திரபாலகர் அவரை தடுத்து சாவியை எடுக்க வேண்டாம் என்றும் குழந்தை மறுநாள் காலை வரை பத்திரமாக இருக்கும், கவலைப்பட வேண்டாம் எனவும் கூறினார். அதை கேட்காமல் அந்த பட்டர் கோவிலை திறக்க வேண்டுமென பிடிவாதம் செய்யவே சேத்திரபாலகர் அந்த குழந்தையை எடுத்து வெளியே எறிந்து விட்டார். இதனால் கோபம் கொண்ட பட்டர் சேத்திரபாலகரின் சக்தியில் ஒரு பாகத்தை இழுத்து அதை வெளியே இருந்த ஒரு பாறையில் பதிய வைத்தார். அந்த பாறையை இப்பொழுதும் பக்தர்களுக்கு காட்டி இதுதான் சேத்திரபாலகர் கல் என அங்குள்ளவர்கள் கூறுகின்றார்கள். இந்த சேத்திரபாலகர் சந்நிதிக்கு முனைய தரையின் திருமண்டபம் என பெயருண்டு. சிவபெருமான் விஷ்ணுவை குறித்து தவம் செய்து சேத்திரபாலகராக இந்த கோவில் இடம்பெற்றார் என விருஷபாத்திரி மகாத்மியம் கூறுகின்றது. அடுத்ததாக ஸ்ரீ கல்யாண சுந்தரவல்லி தாயார் சந்நிதி காண்போம். இது மூலவர் சந்நிதிக்கு அடுத்தபடியாக முக்கியமான சந்நிதி. இது கோவிலின் தென் பிரகாரத்தில் இருக்கின்றது. இதை தனிக்கோவில் தாயார் சந்நிதி என சொல்வார்கள். இவர்தான் மூலவர் பரம சுவாமியின் தேவி. இந்த தாயாருக்கு 6 கால பூஜையும் உண்டு. இங்கு பக்தர்களுக்கு கொடுக்கப்படும் பிரசாதம் மஞ்சள். இந்த மூலதேவரையும் மிகவும் அழகான சேவை சாதிக்கின்றார். கல்யாண சுந்தரவல்லி என்னும் பெயருக்கேற்ப இவர் அதிக சௌந்தரியத்துடன் விளங்குகிறார். அடுத்ததாக ஸ்ரீ ஆண்டாள் சன்னதி காண்போம். வடக்கு பிரகாரத்தில் கோதை அல்லது ஆண்டாள் சன்னதி இருக்கின்றது. கோதையின் உற்சவ மூர்த்தி உட்கார்ந்து இருக்கும் பாவனையில் இருக்கின்றது. இது எங்கும் இல்லாத அபூர்வ சேவை. தனது திருக்கல்யாண தினத்தன்று ஸ்ரீ சுந்தரராஜன், ஸ்ரீதேவி, பூதேவி, கல்யாண சுந்தரவல்லி, ஆண்டாள் ஆகிய 4 தேவிமாருடன் இங்கு தரிசனம் அருள்கின்றார். இந்த திவ்ய தரிசனம் இந்த சேத்திரத்தில் மட்டும்தான் கிடைக்கும், வேறு எங்கும் கிடைக்காது. ஸ்ரீ ஆண்டாள் ஸ்ரீ ரங்கநாதரையும் சுந்தரராஜரையும் தன் கணவனாக வரித்தார் என சொல்லப்படுகின்றது. இந்த சன்னதியிலும் 6 கால பூஜை உண்டு. இங்கு மஞ்சள் பொடி பிரசாதம் கொடுக்கப்படுகின்றது. ஸ்ரீ சுதர்சனர் சன்னதி காண்போம். இந்தியா முழுவதிலும் இந்த சுதர்சனர் சன்னதியைப் போல் வேறு எங்கும் இல்லை. இங்கு எழுதியிருக்கும் மந்திரங்கள், யந்திரங்கள் முதலியவை மிக சக்தி உள்ளவை. இந்த மூர்த்திக்கு 16 கைகள் இருக்கின்றன. ஒவ்வொரு கையிலும் ஒரு ஆயுதம் இருக்கின்றது. இவருடைய ரௌத்ர ரூபமும் 3 கண்களும் நீண்ட பற்களும் பார்க்க பயங்கரமானவை. இவர் ஷட்கோண யந்திரத்தின் மேல் இருக்கின்றார். பின்புறம் இவர் ஜுவாலா நரசிம்மராக யோகேஸ்வரர் போல் உட்கார்ந்து திரிகோண யந்திரத்துடன் தரிசனம் அளிக்கின்றார். அடுத்ததாக யோக நரசிம்மர் சன்னதி காண்போம். மேற்கு பிரகாரத்தில் உள்ள இந்த மூர்த்தியை சேவார்த்திகள் அதிகம் சேவிக்கின்றார்கள். இந்த பாவனையில் நரசிம்மர் அதிக கோபமாகவும் கடுகடுப்பாகவும் கம்பீரமாகவும் சேவை சாதிக்கின்றார். இவரை இந்த பாவனையில் ஜுவாலா நரசிம்மர் என்றும் சொல்வார்கள். இவருடைய தலையில் இருந்து கோபா அக்னி மேலே கிளம்பி செல்வதற்காக தலைக்கு நேராக மேலே ஒரு பெரிய துவாரம் இருக்கின்றது. இந்த கோபா அக்னியை தணிப்பதற்கு தினமும் எண்ணெய், பால், தயிர் முதலியவற்றாலும் நூபுர கங்கை நீராலும் இவருக்கு அபிஷேகங்கள் நடக்கும். இதற்காக 100 வருடங்களுக்கு முன்பு பச்சேப்ப முதலியார் ஏற்படுத்திய கட்டளை இன்றும் தவறாமல் நடந்து வருகிறது. இந்த கட்டளையின் விவரங்கள் 18ஆம் படி கோபுர வாசலில் ஒரு கல்வெட்டில் குறிக்கப்பட்டு இருக்கின்றன. வடக்கு பிரகாரத்தில் மற்றும் ஒரு யோக நரசிம்ம மூர்த்தியும் இருக்கின்றார். இன்னும் சில இடங்களிலும் நரசிம்மருடைய உருவங்கள் இந்த கோவிலில் இருக்கின்றன. இந்த கோவிலில் மற்றும் பார்த்தசாரதி, மண்டூக மகரிஷி, அஷ்டபுஜ கிருஷ்ணர், நந்தன கிருஷ்ணர், சரஸ்வதி தசாவதாரம், திருப்பள்ளியறை, நாச்சியார், ஆழ்வார்கள், ராமானுஜர் முதலியோருடைய சன்னதிகள் பார்க்க தகுந்தவை. இங்குள்ள சாலிக்கிராமத்தின் தரிசனத்தையும் பக்தர்கள் தவறாமல் செய்ய வேண்டும். இவை இங்கு 100 கணக்கில் இருக்கின்றன. இவைகளுக்கு அபிஷேகம் செய்யப்பட்ட தீர்த்தம் தினந்தோறும் சேவார்த்திகளுக்கு கொடுக்கப்படுகின்றது. இப்பொழுது கருப்பண சாமி என்னும் தெய்வம்
கல் அழகர்களுக்கு மிக முக்கியமானது. இந்த தெய்வம் வடக்கிலிருந்து கொண்டு வரப்பட்டதாக சொல்லப்படுகின்றது. ஆகையால் இதற்கு வடக்கு நோக்கி நின்றே பூஜைகள் செய்வார்கள். கருப்பணசாமியின் பல பேதங்கள் பெரிய கருப்பன், சிறிய கருப்பன், மண்டை கருப்பன், தோட்டி கருப்பன், கும்மட்டி கருப்பன், பழைய கருப்பன் முதலியவை இந்த கருப்பண தெய்வங்களுக்கு பிரதான தெய்வம். அழகர் மலையில் உள்ள 18ஆம் படி கருப்பணசாமியே. இவருக்கு இங்கு கிருஷ்ண புத்திரன் என ஒரு பெயர் உண்டு. ஆனால் இவருக்கு இங்கே உருவம் கிடையாது. இங்கு 18ஆம் படி கோபுர கதவுகளே இந்த தெய்வமாக நினைத்து பூஜைகள் நடக்கும். மற்ற இடங்களில் இவர் கைகளில் ஒரு கொக்கியும் கத்தியும் கதா ஆயுதமும் ஈட்டி முதலியும் இருக்கும். காலில் செருப்பு அணிந்து இருப்பார். இவரது தரிசனம் பயங்கரமாகவும் யுத்த பாவனையில் இருக்கும். இவரது பக்தர்கள் இவருக்கு மேலே சொன்ன பலவிதமான ஆயுதங்களையும் தொட்டில், செருப்பு முதலியவையும் நேர்த்திக்கடனாக கொடுப்பார்கள். அழகர் கோவிலில் உள்ள 18ஆம் படி கதவுகளுக்கு சந்தனம், குங்குமம், கற்பூரம் முதலியவை பூசி மாலை, புஷ்பம் முதலியவற்றால் அலங்கரித்து பூஜை செய்வார்கள். பொங்கல், வடை, தேங்காய் முதலிய நெய்வேத்தியங்கள் இவருக்கு படைக்கப்படும். விபூதி பிரசாதங்கள் எல்லோருக்கும் கொடுக்கப்படும். இதற்கு பூஜாரிகள் கோவில் பட்டர்கள் அல்ல, சந்நிதி பரிசாரர்களே. உயவர் குலத்தைச் சேர்ந்த பூஜாரி ஒருவர் தேங்காய்களை உடைத்து விபூதி பிரசாதம் கொடுப்பார். இந்த 18ஆம் படி கதவு பிரம்மோற்சவ காலத்தில் சக்கரத்தாழ்வார் வருவதற்காக மட்டும் வருஷம் ஒருமுறை திறக்கப்படும். சில சமயங்களில் ஏதாவது பிரமாணம் செய்ய விரும்புபவர்களுக்கு அது திறக்கப்படும். ஆகையால் அழகர் கோவிலுக்கு பிரதான வாசலாகிய இந்த 18ஆம் படி வாசல் சாதாரணமாக மூடப்பட்டே இருக்கும். இதற்கு வடக்கே உள்ள வண்டி வாசல் என்பதுதான் கோவிலுக்குள் போவதற்கும் வருவதற்கும் வழக்கமான வழி. பல யாஜ்யங்கள், விவகாரங்கள் முதலியவை இந்த 18ஆம் படி வாசலில் பிரமாணம் செய்து தீர்க்கப்படுவது இப்பொழுது வழக்கமாக இருக்கின்றது. தினந்தோறும் நூபுர கங்கையில் இருந்து அழகருக்கு கொண்டு வரப்படும் அபிஷேக தீர்த்தம் முதலில் இந்த 18ஆம் படி யானிடம் வைக்கப்பட்டு அந்த தீர்த்தம் மிகவும் பரிசுத்தமாக நூபுர கங்கையில் இருந்தே கொண்டு வரப்பட்டது என பிரமாணம் செய்யப்பட வேண்டும். பிறகுதான் அது அழகரது அபிஷேகத்திற்கு எடுத்து செல்லப்படும். இந்த 18ஆம் படியை பற்றி ஒரு கதை உண்டு. முன்பு ஒரு சமயத்தில் மலையாளத்தைச் சேர்ந்த அரசன் ஒருவன் இந்த அழகர் மலையில் உள்ள சுந்தரராஜரை தன் தேசத்திற்கு எடுத்து கொண்டு போய் வைத்து பூஜை செய்ய நினைத்தான். அழகாபுரி கோட்டை அதிக காவலுடன் இருந்ததால் அவன் அழகரை எடுத்து கொண்டு போக முடியவில்லை. ஆகையால் அவன் ஒரு தந்திரத்தால் அழகரை கொண்டு போக வேண்டுமென நினைத்தான். ஆகையால் அவன் தன்னிடம் இருந்த மந்திரத்திலும் தந்திரத்திலும் கைதேர்ந்த 18 பேர்களை இந்த இடத்திற்கு அனுப்பி எப்படியாவது அழகரை கொண்டு வரும்படி கூறினான். அவர்கள் இங்கே வந்து தம் மந்திர சக்தியால் ஒருவர் கண்ணிலும் படாமல் அழகர் விக்கிரகத்தை கொண்டு போக முயற்சி செய்தார்கள். ஆனால் அது பலிக்கவில்லை. ஆகையால் அவர்கள் தங்களுடைய மந்திர சக்தியால் அழகருடைய கலைகளை சக்தியை இழுத்து வேறொரு விக்கிரகத்தில் வைத்து தம் நாட்டில் அதை ஸ்தாபிக்க முயற்சி செய்தார்கள். ஆனால் அழகர் கோவிலில் இருந்த சில மந்திர தந்திர சாஸ்திர நிபுணர்களாகிய பட்டர்கள் இந்த சூழ்ச்சியை கண்டுபிடித்து அந்த 18 பேர்களை கைது செய்து விட்டார்கள். பிறகு அந்த சூழ்ச்சிக்காரர்களுக்கு உதவியாக வந்த ஒரு தெய்வம் இனிமேல் தானும் அந்த கோபுரவாசல் இருந்து காவல் காத்து கோவில் சொத்துக்களையெல்லாம் பத்திரமாக கவனித்துக் கொள்வதாக ஒப்புக்கொண்டு அதற்காக தனக்கு தினந்தோறும் அழகரின் அர்த்தஜாம நிர்மாலிய நைவேத்தியங்களை கொடுக்க வேண்டுமென பட்டர்களை கேட்டுக்கொண்டது. அதன்படியே இப்பொழுதும் அந்த தெய்வத்திற்கு அங்கே நிர்மாலிய நைவேத்தியம் கொடுக்கப்படுகின்றது. இந்த தெய்வத்தைத்தான் 18ஆம் படி சுவாமி என சொல்லுவது. இந்த 18ஆம் படி சுவாமியை பற்றி ஒரு தப்பான கதையும் வழங்குகிறது. மதுரை வீரன் என்னும் கற்பனை கதை ஆகும். இந்த 18ஆம் படி கருப்பண்ண சுவாமி இந்த மலையில் உள்ள அழகரின் காவல் தெய்வம் ஆகையால் அழகர் சித்திரை மாதத்தில் மீனாட்சி கல்யாணத்திற்காக புறப்படும் போது அவர் மீதுள்ள நகைகள்
இன்னென்னவை என்று அந்த தெய்வத்தின் முன்பு படித்து காட்டுவார்கள். அழகர் திரும்பி வரும்போது அந்த பட்டியலை படித்து சரிபார்ப்பார்கள். கோவில் பண்டாரத்தின் பொக்கிஷம் சாவியையும் தினந்தோறும் இரவில் இந்த தெய்வத்தின் முன் வைப்பார்கள். பட்டரை தவிர ஒருவரும் இந்த சாவியை மறுநாள் காலை வரை தொடமாட்டார்கள். அப்படி தொட்டால் அந்த தெய்வம் தண்டித்துவிடும் என யாவரும் பயப்படுவார்கள். இந்த தெய்வத்தின் முன் ஒருவரும் பொய் சொல்லவும் துணியவும் மாட்டார்கள். ஆகையால் பெரிய பெரிய வழக்குகள், வியாஜ்யங்கள் முதலியவற்றில் உண்மையை அறிய வியாஜ்யக்காரர்களை கோற்றார். கடைசி நேரத்தில் கூட இந்த கருப்பண சுவாமி சன்னதியில் பிரமாணம் செய்யச் சொல்லி உண்மையை கண்டுபிடித்து கொள்வார்கள். இப்பொழுதும் இது சாதாரணமாக நடக்கின்றது. முற்காலத்தில் ஆண்டாள் கூட இந்த 18ஆம் படியானை பற்றி வியந்ததாக சொல்லப்படுகின்றது. கடைசியாக திருமாலிருஞ்சோலை ஸ்ரீ கள்ளழகர் உற்சவங்கள் கவனிப்போம். சித்திரை மாதம் 1 கொட்டகை உற்சவம், 2 கோடை சைத்திர உற்சவம் 9 நாள் உற்சவம், வைகாசி மாதம் வசந்த உற்சவம் 10 நாள் உற்சவம், ஆனி மாதம் முப்பல உற்சவம் 1 நாள், ஆடி மாதம் 1 கருட சேவை, 2 திருவாடி பூரம், 3 பிரமோற்சவம் 10 நாள் உற்சவம், ஆவணி மாதம் 1 திருப்பௌத்திர உற்சவம் 4 நாள் உற்சவம், 2 உரியடி உற்சவம், புரட்டாசி மாதம் 2 கருட சேவை, 3 நவராத்திரி உற்சவம் 10 நாள் உற்சவம், ஐப்பசி மாதம் 1 விஜயதசமி அம்பு போடுதல், 2 தொட்டி உற்சவம் 3 நாள், மார்கழி மாதம் திருவத்யன பகல் 10 உற்சவம், ஸ்ரீ வைகுண்ட ஏகாதசி ரா10 உற்சவம், தை மாதம் கணு உற்சவம், தைலக்காப்பு உற்சவம், மாசி மாதம் தெப்ப உற்சவம் 3 நாள், பங்குனி மாதம் திருக்கல்யாண உற்சவம் 4 நாள். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. சில பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்.